இங்கிலீஷ் கிராமர் பேசிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், ஒரு வேர்போட V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னும் V4 ஃபார்ம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னும். அது சரி, பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னங்க? பார்ட்டிசிபிள்ன்றதும் ஒரு இங்கிலீஷ் வேர்டு தானே, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல, அது என்னது? நமக்கு கிராமர் சொல்லி கொடுத்த நம்ம பெரியவங்க இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் வாக்கியங்களோட அமைப்பு புரிஞ்சிக்காம மனப்பாடம் பண்ணுற பழக்கம் நமக்கு வந்துருச்சு. பார்ட்டிசிபிள்ன்ற வார்த்தை பார்ட்டிசிபியம் அப்படின்ற லாட்டின் வார்த்தையிலிருந்து வந்தது. லாட்டின் மொழியில் பார்ட்டிசிபியம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு ஜாயின் இன் சம் ஆக்டிவிட்டி, அதாவது டு பார்ட்டிசிபேட். தமிழில் சொல்லணும்னா பங்கேற்கிறது. இப்போ டூன்ற வார்த்தையை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன், டூவோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டூயிங். ஐ ஹாவ் டன் அப்படின்னு சொல்லும்போது நிகழ்காலத்தில் என்னுடைய செயலுக்கான பங்கேற்பு முடிஞ்சிருச்சு. ஐ ஆம் டூயிங் அப்படின்னு சொல்லும்போது நிகழ்காலத்தில் என்னுடைய செயலுக்கான பங்கேற்பு தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, பார்ட்டிசிபிள் அப்படின்னா டு டேக் பார்ட் இன், அதாவது பங்கேற்கிறது.